வேப்பிலையை நிழலில் உலர்த்தி, மிளகு, உப்பு, சீரகம், சுக்கு சேர்த்து பொடியாக்கி சோற்றில் கூட்டி, கொஞ்சம் நெய் விட்டு கலந்து உண்ண, கல்லீரலில் ஏற்படும் பித்தம், கிராணி முதலியவை நீங்கும். பாருங்க. கருவேப்பிலை, சீரகம், சுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அற்புதமான மூலிகை. இப்போ வீட்ல பொங்கல், வெண்பொங்கல்ல கருவேப்பிலை போடுவாங்க. சாம்பார்ல கருவேப்பிலைலாம் போடுவாங்க. இந்த கருவேப்பிலைய எல்லாருமே சாப்பிடுறது இல்ல. எல்லாம் ஒதுக்குறாங்க. கருவேப்பிலைய ஒதுக்காதீங்க. கருவேப்பிலைய நல்லா மென்னு சாப்பிடுங்க. பாருங்க. அப்புறம் அந்த சுக்கு, மிளகு இதுலலாம் அற்புதமா இருக்கு மூலிகைலாம். இத இவங்க என்ன சொல்றாங்க? கருவேப்பிலையை நிழலில் உலர்த்தி, மிளகு, உப்பு, சீரகம், சுக்கு சேர்த்து பொடியாக்கி சோற்றில் கூட்டி கொஞ்சம் நெய் விட்டு கலந்து உண்ண, கல்லீரலில் ஏற்படும் பித்தம், கிராணி முதலியவை நீங்கும். ஸோ அந்த மாரி சாப்பிடுங்க. இப்ப பேசம்போதே அப்படியே எனக்கு சாப்பிடுற மாரி ஒரு ஃபீலிங்கு. நீங்களும் நாளைக்கே சாப்பிடுங்க. 6வதாக கோரைக்கிழங்கை மேல் தோல் நீக்கி கஷாயம் தயாரித்து பசுமோரில் கலந்து குடித்தால், வயிற்றில் உள்ள அழுக்கு, கல், மண், முடி இவற்றை பேதி மூலம் வெளியேற்றிவிடும். கல்லீரல் பலப்படும். அவ்வளதாங்க. இன்னைக்கு நம்ம பகுதியில ஒரு அற்புதமா இதெல்லாம் சொல்லியிருக்கோம். பாருங்க எல்லாமே உணவு வகை தானே. வெண்டைக்காய், வெள்ளரிக்காய், அது சுக்கு, மிளகு எல்லாம் சொல்றாங்க. கருவேப்பிலை சொல்றாங்க. கற்பூரவள்ளி நம்ம வீட்டிலேயே விளையறது சொல்றாங்க. இவ்வளவு விஷயம் திராட்சை பழத்த சொல்றாங்க. அற்புதமா இருக்கு. மோரு, இதெல்லாம் இருக்கு. பார்லி. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தானே. நம்ம ஏன் இதெல்லாம் நம்ம விட்டுருக்கோம்? இல்லைங்களா? நேத்து பார்த்தீங்கன்னா, இந்த மூட்டு வலிக்கு அது இதுக்கெல்லாம் முடக்கத்தான் கீரை. இந்த முடக்கத்தான் கீரை, முடக்கத்தான் கீரை, கீரைகாரமாலாம் வித்துட்டு போறாங்க. இந்த முடக்கத்தான் கீரைய வாங்கி சாப்பிடுங்க. இந்த சிறுகீரை, முளைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இந்த கீரை வகைகள்லாம் செய்றீங்களா? அப்படியே ஒரு நாள் முடக்கத்தான் கீரை, இன்னொரு நாள் முருங்கைக்கீரை. இந்த மாரி எல்லா கீரையும் விடாதீங்க. இதெல்லாம் நம்மளுக்காக தான் வளையுது. அப்புறம் அகத்திக்கீரை. எவ்வளவு விஷயம். நம்ம ஏற்கனவே சென்ற பகுதிய பார்க்காதவங்க, பீஸ் ரவி டிவில அதெல்லாம் பாருங்க. அதுல இதெல்லாம் போட்டு நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அற்புதமான சில புத்தகத்துல இருந்து இது எல்லாத்தையும் தான் எடுத்து வாசிச்சிருக்கேன். இதெல்லாம் நான் எடுத்து அடிக்கடி படிப்பேன். படிக்கும்போது அவ்வளோ அருமையா இருக்கும். பார்த்தேன். அது ஏன் மக்களுக்கு போய் சேரக்கூடாது? நம்ம மட்டுமே படிச்சு நம்மளே வச்சுக்கணுமா? அப்படின்னு சொல்றாங்க. இப்ப யோகா பயிற்சிலாம் குடுக்குறோம். அதெல்லாம் ரைட்டு. கூடவே உணவே மருந்து. மருந்தே உணவு. கரெக்ட்டுங்களா? அதனால இது எல்லாத்தையும் நம்ம வெறும் வெறும் சாம்பாரு, ரசம் இதே இதே நம்ம அப்படியே சாப்பிட்டு இல்ல தயிர் சாதம் அப்படி